இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்போது உங்களை நான் தெரிந்தெடுத்தேன், பிரித்தெடுத்தேன் என்று சொல்லியிருக்கீங்க. என் தேவன் எங்களை ஆண்டவரே அநேக பாடுகள் கஷ்டங்களிலிருந்து எல்லாவற்றையும் தாங்கி தப்பு வைத்து தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மேலே வைத்த அன்புக்காக, இரக்கங்களுக்காக கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் ஞானத்தோடும் நடத்துவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இங்கே கூடியிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாஸ்டரை கொடுத்துருக்கீங்க இயேசப்பா. அவர் ஆண்டவரே உம்மை போதித்து உங்களுடைய வார்த்தையில் சொல்லி ஆண்டவரே அவர் நடத்துகிறார். அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லப்படுகிற ஆண்டவரே ஜபங்களையும் உமது பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஆண்டவரே ஜபங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்ய வேண்டுமாய் உங்கள் கரங்களிலும் உங்களுடைய விசுவாசிகளை சகோதரர்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் உமது கரங்களை ஒப்படுக்கிறோம். ஆண்டவரே, சொல்லப்படுகிற ஆண்டவரே செய்தியை நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் அவர் இதயத்தில் இருந்து நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனத்தை கேட்கிற நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே அந்த வசனமாக நாங்கள் இருக்கும்படி எங்களை புடமிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை கடம் பிடித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் பகுதிகள், சங்கீதம், தியான பகுதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பாஸ்டர் குடும்பத்தை உங்கள் கரங்களை ஒப்படைக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. உங்கள் சட்டையில் மறைவத்தை காக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். எங்களை உங்கள் கரங்களை ஒப்படைக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை, கணவரை, மனைவிமார்களை எல்லாரையும் உங்கள் கரங்களை ஒப்படைக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்க, தூக்கி சுமந்து கொள்ளுங்கள், ஏந்தி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அந்த காலை வேளை ஆராதனைக்கு முதலாவது எழுந்து நின்று நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். நாதா, நம்முடைய எழும்பி நின்று அவருக்கு என்று நன்றி சொல்லுகிறமாக அவரை அர்ப்பணித்து சொல்லுவோம். கடந்த நாட்கள் நம்மை பாதுகாத்தவர், பல பிரச்சனைகள் இருந்து நம்மை பாதுகாத்தவர், அவர் சித்தத்தினாலே நம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலே, கிருபையினாலே நம்மை மட்டும் நடத்தி உயர்த்தி கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். வாய்களை திறந்த சத்தமாக நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதிக்கிறோம். நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாவாலே துதி
இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே சொல்லுமா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் எஸ் லார்ட் நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா சொல்ல சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா 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 ஓ நன்றி இயேசு ராஜா 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 உமக்கு நன்றி
என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றியோடு சிரித்து கொண்டே அவருக்கு நன்றியை சொல்லுவோமா? கடைசியா ஒரு முறை அவருக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி எங்கள் அழகு பார்த்த தேவன் நீங்க தான். அலங்கோலமா இருந்த பொழுது என்னை அலங்கரிக்க வந்த தேவன் நீங்க தான். உம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு ஈடு இணையே இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. எங்க வாழ்க்கையில நச்சாரமாக நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம யாரும் அமர்ந்து கொள்ளுவோமா? எஸ், அவர் நம் வாழ்வில் இருக்கும் பொழுது, அவர் நம் கேடகமாக, நம் பலமாக, நம் கோட்டையாக இருக்கும் பொழுது பயம் என்பது நம் வாழ்வில் ஒரு நாளும் இருக்காது. நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் என்னை தூக்கி நிறுத்தி எனக்கு பலன் கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு பயம் இல்லை, எனக்கு திகில் இல்லை, எனக்கு கண்ணீர் இல்லை, கவலையும் இல்லை. சேர்ந்து பாடுவோமா? பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். உற்சாகமாக நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால. சேர்ந்து பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 கரங்களை தட்டி என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே,
பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் என் நல்லமை பறி என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர் என் நல்லமை பறி என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் எல்லாம் சேர்ந்து பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால்
எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் நம் கேடகம், நம் துருகம், நம் அடைக்கலம், நம் பலன், நம் ஜீவன் எல்லாமுமாக இருக்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் நம்பிக்கையும் அவர்தான், நமது நங்கூரமும் அவர்தான். அவரை நம்பி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில பயம் என்பது துளி அளவும் இருக்காது. நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா நரகத்துல போறவங்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பயந்தவர்கள் தான் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. பயந்து இருக்கிறவர்கள். இந்த உலகத்துல பயம் என்ற விஷயம் எல்லாரையும் ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்குது. குடும்பத்தை நினைச்சு பயம், சொந்த வாழ்க்கையை நினைச்சு பயம், பணத்தை நினைச்சு பயம், பிள்ளைகளை நினைச்சு பயம், படிப்பை நினைச்சு பயம், வேலையை நினைச்சு பயம். எது எந்த நேரத்தில் ஆகும் யாருக்குமே தெரியாதுன்ற ஒரு பயத்திலே போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் நொறுங்கி போய்கிட்டு இருக்க நேரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவ முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவர் நம் வாழ்க்கையில் நங்கூரமா இருக்கும் பொழுது ஒரு நாள் நம் வாழ்க்கையில பயமே இருக்கிறாது. ஒருவேளை இந்த காலை வேளையில எத்தனை பேர் பல கேள்வியோட வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம கேட்க போறோம் கடன் பிரச்சனையை பத்தி, நம்ம எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி முறியடிக்கணும், அதுல நம்ம எப்படி வாழணும், நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போகிறோம். ஒருவேளை அந்த கேள்விகளோட இந்த காலையில வந்திருக்கீங்கன்னா தேவன் உங்களோட பேசுவதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்க கேட்டு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக அது மாறும் பொழுது அது 30, 60, 100 பழங்களை கொடுக்கும். அதனால பயத்தோடு இருக்கிறீங்களா? அவரே உங்க நம்பிக்கை, உங்க நங்கூரமாக மாறப்போகிறார். இந்த நாள்ல தேவன் உங்களை தொட்டு உங்களை சுகமளித்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த ஒரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. உற்சாகமாக சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து கத்துக்கொண்டு உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே எல்லாம் சேர்ந்து சொல்ல, நம்பிக்கை நீர்தானே, நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வம் நீ, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். சொல்லுவோம். நம்பிக்கை நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக
பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே சொல்லுவோம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். சொல்ல நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே பார்வோனை சொல்லுவோமா? பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். சொல்ல நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம், துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதான், நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. சொல்லுவோமா? நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீதானே கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம். கரங்களை தட்டி கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும்
முன்னேறிடுவோம். சொல்ல நம்பிக்கையும் நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கை நங்கூரம், நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். என் நம்பிக்கை, என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. சொல்லுவோமா? என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே எத்தனை உண்மை உள்ளவர். நம் வாழ்க்கையில பார்வோன்கள், சவுல்கள், கோலியாத் போன்ற பிரச்சனைகள் மனிதர்கள் மூலமாவோ சூழ்நிலைகள் மூலமாவோ நம்மளுக்கு எதிராக நேரிட்டாலும், எதுவும் நம்மளை அண்டாமல் எரிகோ கோட்டை நம் முன்னாக நின்றாலும் நம்மளை சேதப்படுத்தாமல் காக்கிற தேவன். அவருக்கே நம் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம் வாழ்க்கை நம்பிக்கை, நம் வாழ்க்கை நங்கூரம் அவருடைய பிரசன்னம் மாத்திரம்தான். அந்த தெய்வீக பிரசன்னம், அந்த தெய்வீக சமூகம் நம் வாழ்வில் அங்கமா மாறும் பொழுது அசாத்தியங்கள் சாத்தியமாகும், கோணனானவைகள் நேராகும், கரடானது சமமாகும். எல்லாவற்றையும் நேர்த்தியாக மாற்றுகிற தேவன் அதின் காலத்திலே சகலத்தையும் செய்கிற தேவன், குறித்த காலத்தின் தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால வருவோம். இந்த நாள் முழுவதும் நாம ஒரு முக்கியமான செமினாருக்குள்ள நாம் செல்ல போறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை கடன். கடனை எப்படி மேற்கொள்றது, கடன் இல்லாம எப்படி வாழ்றது, பணத்தை எப்படி கையாள்றது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எப்படி அதை கையாள வேண்டும் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். வேதத்தில் அதுக்கு நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அதை குறித்து இந்த நாள் முழுக்க கேட்க போகிறோம். அதனால் இப்போ இந்த நாள் முழுவதும் நாம் செலவழிக்கிற இந்த நேரம் எல்லாமே நீங்கள் பரலோகத்தில் உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, முதலீடு செய்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்க போகுது. அதனால் நாம் ஜெபத்தோடு இன்னைக்கு அதை கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த நாள் முழுதும் ஆண்டவரே நம்முடைய பிரச்சனத்தில் வந்திருக்கிறோம், எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், இந்த நாளை கொடுத்துருக்கிறீர். நேற்று ஐயா வரும் பொழுது பயங்கரமான மழை, வழியெல்லாம் மழை அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல கால சூழ்நிலையை கொடுத்துருக்கிறார். எத்தனை கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நம்ம மேல் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், நம்ம மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை துதிப்போம், கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த நாள் முழுவதும் நம்ம கேட்க போகிற
இந்த ஆராதனையில் செய்தி முடித்த பிறகு நாம் அந்த கருத்தரங்குக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த நாள் முழுவதும் நம்ம கேட்க போகிற அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு நாம் தேவ வசனத்தினுடைய ஆழத்தையும் அந்த மேன்மையும் புரிந்து கொள்ளாதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாமளும் துக்கமாக பாரத்தோடு கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பலன் இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை. ஏன்னா நிறைய பாரங்கள் அழுத்திட்டு இருக்கு. முக்கியமாக இந்த பணபாரம், கடன் பாரம். பணத்தை கையாள தெரியாததுனால, வேத வசனங்கள் சொல்லுகிறபடி நாம் செய்யாதனால, நம்ம கையில் பணம் இருந்தாலும் அது நமக்கு கையில் வந்தாலும் அது பொத்தல் பையில் போட்ட மாதிரி ஆயிடுது. இப்போ இதெல்லாமே மாறணும்னா வேத வெளிச்சத்தில் நாம் அதை அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி நாம் இந்த நாள் முழுக்க அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் முழங்கால ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் எனக்கு சொல்லுவோம், வாயை திறந்து கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் வரணும்னு நினச்சாங்க, வர முடியாமல் போயிடுச்சு. நான் முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் இன்றைக்கி இருக்கலாம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஏற்றத்தை, ஒரு எழுச்சியை கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளில் நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். உங்கள் மனசினுடைய பாரத்தை இப்போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை தள்ளாட ஒட்டார், நம்முடைய கால்களை அவர் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து செலவழிக்க போகிற ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகுது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். யாராவது ஒருத்தர் இந்த நாளின் கூடிகைக்காக ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து தரும்படி ஜெபத்தில் நடத்தும்படி உங்களை அன்போடு கேட்கலாம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோத்திரிக்கிற இயேசப்பா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு கொடாக்கோடி சோத்திரம் ஆண்டவரே, கொடாக்கோடி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. சிங்காசனம் வீட்டிருக்கிற என் தேவனே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒரு மனமாய் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ உயர்ந்தவர், பெரியவர், மகா வல்லமை உள்ளவர், உமக்கு நிகரானவர் ஒருவரில் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவனும் இரட்சகருமாய் இருக்க இயேசப்பா, உண்மையை நாங்கள் நம்பியிருக்கோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகி பலப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. கத்தாவே, உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே வந்தவர்களா உம் சித்தம் இல்லாமல் ஒருவர் வரல ஆண்டவரே. உம்முடைய சித்தத்து பிரகாரமாக ஆண்டவரே ஆத்துமக்களை நீங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. கத்தாவே, இங்கே வந்தது நல்லதென்று நினைக்கத்தக்க ஆண்டவரே, இந்த நாளில் அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் கண்கள் காணப்பதற்காக எனக்கு கொடாக்கோடி சோத்திரம் ஆண்டவரே, கொடாக்கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா, பண்ருட்டி ஐயா ஆண்டவரே நல்லபடியாக நீங்கள் பாதுகாப்போடு ஆண்டவரே சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. உமக்கு கொடாக்கோடி சோத்திரம் ஆண்டவரே, கொடாக்கோடி நன்றி ஏசப்பா. கத்தாவே தகப்பனே, ஊழியக்கார ஐயாவை, பண்ருட்டி ஊழியக்கார ஐயாவை ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய பாதுகாப்பு அவங்க குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும் ராஜா. உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அவங்க ஊழியம் இன்னும் பெருகி வளர ஆசீர்வதிங்க ஏசப்பா. கத்தாவே தகப்பனே, நீங்கள் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோட பேச போகிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே ஐயாவை மறைத்து நீங்கள் வெளிப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்கு கொடுக்குற இந்த நாளில் கொடுக்குற மன்னா ஆண்டவரே எங்கள் வாழ்நாளில் பயனுள்ளதாகவும் ஆண்டவரே அதிசயங்களை அற்புதங்களை காணக்கூடியதாகவும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே இன்னைக்கு அநேக பேருக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரப்போவதற்காக உமக்கு கொடாக்கோடி சோத்திரம் ஆண்டவரே, கொடாக்கோடி நன்றி ஏசப்பா. நாங்கள் வாங்கி இது வரைக்கும் கடன் வாங்கினதெல்லாம் இனி நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு வாழக்கூடிய நாட்களாய் நீ தரப்போவதற்காக சோத்திர ஆண்டவரே. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீரோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்துப்படி ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே கேட்கிற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே ஏசப்பா நீர் கடன் நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்களுக்கு தரப்போவதற்காகவும் தந்ததுக்காகவும் உமக்கு கொடாக்கொடி சோத்திர ஆண்டவரே, கொடாக்கொடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே கத்தாவே தகப்பனே முழு ஆசீர்வாதத்தோடு
சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ரட்சிப்போடு ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று சமாதானத்தோடு வீட்டுக்கு கடந்து செல்ல கிருபை தாங்க ஏசப்பா. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ராஜா. கத்தாவே தகப்பனே, வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஆண்டவரே உம் வல்லமையால ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்துக்குள்ளாக வழிநடத்த கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. வாலிய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும்படியாக ஒரு எழுப்புதல் வரட்டும் ராஜா. ஆண்டவரே கத்தாவே உம்முடைய சித்தத்துப்படியாக நடக்கிற பிள்ளைகளாக தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறப்பா. நீரே எங்களை பொறுப்படுத்தி உம்முடைய இறுதி கேட்ட பிள்ளைகளாக தகுதிப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே வந்த புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்ப ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த மன்னாவுடைய வார்த்தை இந்த புதிய ஆத்துமாக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க தரப்போறீங்க ஏசப்பா. உமக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா விசுவாசத்திலையும் ரட்சிப்பிலையும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நீ தகுதிப்படுத்த போறீங்க ஆண்டவரே. இந்த நாளை நீர் ஆளுகை செய்யும். வந்தவர்களை ஆண்டவரே மிகுதியான அளவெல்லாம் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் ரட்சிப்போடும் ஆண்டவரே நாங்கள் வீடு திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய மகிமை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ராஜா. கத்தாவே புதிய ஆத்துமாக்களை சமூகத்துக்கு தாங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களை பார்த்து சாட்சியாய் அநேக மக்கள் எங்களை பார்த்து ஆண்டவரே புதிய ஆத்துமாக்கள் அவர்களே வாஞ்சியோடும் சமூகத்துக்கு வரும்படியான கிரியை நடப்பீங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா ஏசப்பா. கத்தாவே ஊழியக்கார குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்கார குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஊழியத்தை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். கத்தாவே இன்னும் இந்த தேவ சமூகத்தில் தேவ வல்லமை ஆளுகை செய்து ஆண்டவரே இன்னும் இந்த சமூகத்தை நீ பலப்படுத்தி ஆண்டவரே ஊழியத்தை பெருக பண்ண போவதற்காக சோத்திரம்ப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களோட நீர் பேசும், வழி நடத்தும், ஆதரித்து பாதுகாத்து வாழவையும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்ப்பா. இயேசுவுல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஜெப நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த வேலையில் கூட நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிற உடைய கிருபைகளுக்காக ஆண்டவரே உடைய தயவுகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை முன்குறித்த தேவன் ஆண்டவரே. நாங்கள் தாயின் கருவில் கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னதாகவே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் சுவாமி. ஏதோ நாங்கள் ஆண்டவரே காரணம் இல்லாமல் தற்செயலாய் நாங்கள் இங்கே வந்து அமரல சுவாமி. நீர் எங்களை முன்குறித்த தேவன். ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோடு நீர் எங்களை ஆண்டவரே விதமாக கூட்டி சேர்த்து உம்மை நாங்கள் துதிக்கும்படியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்கள் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேகர் ஆண்டவர் உடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாமல் ஆண்டவரே உடைய ரட்சணத்தினுடைய ஆண்டவரே இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிற அநேகர் மத்தியிலிருந்து நீர் எங்களை ஆண்டவரே விடுதலையாக்கி ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே குமாரன் குமாரத்தி என்கிற அந்த அந்தஸ்தை கொடுத்து ஆண்டவரே உம்மோடு கூட முகமுகமாய் காண்கிற அந்த பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம் உபவாச கூட்டத்தில் ஆண்டவரே யாருக்கும் கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நம்முடைய மகிமையை அந்த நாட்களில் தூரத்திலிருந்து ஏதாவது ஒரு அந்த சமயம் வரும்போது குறிக்கப்பட்ட அந்த நாளில் தான் உங்களுடைய மகிமை கண்டார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நாங்கள் முகமுகமாய் காணும்படியாக எங்களோடு கூட அமர்ந்திருக்கும்படியாக செய்த அந்த பாக்கியத்துக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எவ்வளோ பாக்கியவான்கள் சுவாமி. ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே உடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே இன்னைக்கு கடன் இல்லாதவங்க யாருமே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு கடனால் முழுகி தன்னுடைய ஆண்டவரே சுவாமி மறிக்கிறதுக்கும் ஆண்டவரே அந்த ஆண்டவரே சுவாமி கடைசி அந்த ஸ்டேஜுக்குள்ளாக கூட அநேக குடும்பங்கள் இருக்குது ஆண்டவரே. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இன்னைக்கு உடைய வார்த்தை எங்களை ஆற்றி தேட்டும்படியாக ஆண்டவர் இந்த நாளுடைய செய்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமானதாக இருக்க நீர் ஆசீர்வாதத்தை கொடுங்க. செய்து கொடுக்குற தாசரை கூட நீர் பலப்படுத்துங்க, எடுத்து உபயோகப்படுத்துங்க. அண்ணனுக்கு உங்களுடைய கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்களும் உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஆழமாய் அதன் கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கும் நீர் உதவி செய்யுங்க. உண்மையாய் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா அப்படியே சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டுமாய் நாங்கள் உண்மை கெஞ்சுகிறோம் சுவாமி. உடைய சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடும். யாருக்கும் எந்த விதமான சுகவீனங்களோ ஆண்டவரே இந்த பலவீனங்களோ வராதபடி நீர் நீக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் உண்மை கெஞ்சுகிறோம். இந்த நாள் முழுவதுமாக உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் போது ஆண்டவர் உற்சாகத்தோடு ஆண்டவரே சுவாமி நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளும் சுவாமி. உடைய கிருபைகளை தாங்க. இன்னும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீர் இடைபடுங்க. வருகிற மக்களை கூட துரிதமாய் கொண்டு வரோம் சுவாமி. ஆண்டவரே வராமல் போன மக்களுக்காக கூட ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம். அந்த மக்களை நீர் கூட்டி சேர்த்துருங்க. இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்குற ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடு நீர் இடைபெட வேண்டுமாய் நாங்கள் உண்மை கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த இடம் முழுவதுமாக உங்களுடைய பிரசன்னத்தினால் உங்களுடைய ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் உண்மை கெஞ்சுகிறோம். நீர் தயவாக இறங்கி நீர் உதவி செய்யும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். வேதபாடம் நாம் இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம்
4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 83. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. நீங்கள் யாவரும் முழங்கால் என்று வசனமிடம் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஸோ ஆண்டவர் கிருபையாக இன்னைக்கு லாஸ்ட்டாக எப்போ அண்ணன் நம்ம மத்தியில் வந்த ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன புடவை கட்டுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன். இது போய் கேட்டால் எப்படிலாம் நான் சொல்லுவேன். சரியா? ஓகே. கேரல் சர்வீஸ் கடைசியாக அவங்க டீமாக ஒரு கேரல் சர்வீஸ்க்கு வந்தாங்க. 23ஆம் வருஷம். எஸ். அப்போ கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆகுது. ஸோ அவருக்கு நம்ம உற்சாகமான வரவேற்பை கொடுப்போம். ஒரு பாட்டு பாடிடுவோம். எழுந்து நின்று செய்திக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கு அப்புறமாக நம்ம தேவனுடைய செய்தி கலந்து போக போகிறோம். என்னுடைய பாரம்லாம் ஒன்று தான். இன்னைக்கு நம்ம செலவிடுற ஒவ்வொரு நிமிஷம் முக்கியமானது. அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தூக்கம் வர மாதிரி இருந்தாலும் இல்லை உங்கள் கவனம் செல்ஃபோன்லாம் தயவுசெய்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எல்லாமே செல்ஃபோன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எழுந்து நின்று இந்த செய்திக்கு முன்பாக இந்த பாடலை நாம் பாட போகிறோம். இனியும் உண்மை கேட்பேன், நீ சொல்வதெல்லாம் செய்வேன். அந்த எண்ணத்தோடவே இருப்போம். ஆண்டவரே, நீர் என்ன சொல்வீரோ நான் அப்படியே செய்வதற்கு ஆயத்தம். இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவேன். நீ சேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவேன். சொல்வதை நான் செய்வேன்.
கேட்பேன், இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன், நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவேன், நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன், நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, கடைசியா ஒரே முறை சொல்லுமா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. உட்கார்ந்து கொள்வோம். பாஸ்டர் கேசன் ஐயாவை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போமா? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் பத்தல, அவ்வளவுதானா? ஓகே, சரி, உட்காருங்க, லைசது உட்காருங்க. அண்ணன் எனக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை கொடுப்பாங்க. Praise the Lord. Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. Amen. சரி, நல்ல பாட்டெல்லாம் பாடினீங்க, சூப்பராக இருந்தது. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே. உண்மையிலே அந்த பாட்டை எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்கன்னு தெரியல. எனக்கு இன்றைக்கி தான் அந்த பாட்டை நான் கேட்குறேன்.
கண்டிப்பாக இன்ன வரைக்கும் கேட்டதில்லை. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. என்னுடைய பழைய நினைவெல்லாம் வந்துச்சு. உண்மையிலே அந்த பாடல் வரிகள் என்னை கலங்க வைத்தது, அழ வைத்தது. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், பாடல் பாடி முன்னேறிடுவோம். அப்படி தான் நானும் முன்னேறினேன், நீங்களும் முன்னேறுவீங்க நான் நம்புகிறேன். ஆமே. என்ன எகிப்தியர் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும், அதே போல் பஞ்சம் பட்னி வந்தாலும் வறட்சி என்றாலும் பாடல் பாடி முன்னேறும். நானும் ஒரு காலத்தில் பஞ்சத்துலேயும் பட்னிலையும் கடந்தவன் தான். ஆனால் பாட்டு பாடியே முன்னேறிட்டேன். எப்படி பாட்டு பாடியே பாட்டு பாடுறது என்பது ஆண்டவருக்கு பிரியமானது. அதில் துதித்து பாடுவது என்பது ஆண்டவருக்கு பிரியமானது. அதனால் துதித்து பாடினா நம்ம நிச்சயமாக நம்முடைய பஞ்சம் பட்னியெல்லாம் போயிடும். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் நல்லா பாட்டு பாடி துதித்து ஆண்டவரிடத்தில் நாம் கிட்டி சேரும்பொழுது நம்முடைய பஞ்சம் பட்னி பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அடைத்து தீர்ப்பார். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா? நம்ம அந்த ஸ்பெஷல் டேக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ஆராதனையில் நம்ம கலந்து கொண்டு அந்த செமினார் அதாவது அந்த கருத்தரங்கத்துக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து வேத வசனத்தின் அடிப்படையில் எப்படி விடுதலை பார்ப்பது என்ற ஒரு கருத்தரங்கு. உண்மையிலே நீங்கள் எல்லாம் பிளஸ்டு பீப்புள். ஆமே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே இன்றைக்கி நம்ம ஆராதனைக்கு கடந்து சென்று ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிற வார்த்தை என்ன என்பதை நம்ம கவனிப்போம். கடைசியாக ஒரு பாட்டு பாடினார், என்னோடு பேசுங்கப்பா அப்படின்னு. நீ பேசாவிட்டால் என்ன செய்வோமா, தளர்ந்து போவேன். நீ பேசுனா அப்படியே நாங்கள் செய்வோம். சொன்னோமா இல்லையா? அந்த வரி என்ன? சொல்வதெல்லாம் செய்வோம். என்னது? ஆமாம், செஞ்சால் ஏன் நான் இப்படி இருக்கிறோம்? சும்மா அடுத்து விடுறது பாட்டில், பொய்யா எடுத்து விடுறது. சொல்வதெல்லாம் செய்வோம். அப்புறம் ஆமாம், செஞ்சோம்னா நிச்சயமாக ஆசீர்வாதம். ஆமே. அதை கருத்தை பாடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாரோ அதை கருத்தை கேட்டு அதன்படி செய்யுங்க, கீழ்ப்படிங்க, நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஆமேன். அதனால் இன்றைக்கி நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம செய்திக்கு கடந்து செல்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதும் இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசித்தோம். அந்த வேத வசனத்தின் மூலமாய் எங்களோடு நீர் பேசுகிற காரியத்தை நீர் பேசுங்கப்பா. நீர் மகிமைப்படுங்க. நாங்கள் கருத்தாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். அதனாலே இன்றைய நாளிலே நாம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 to 21 வாசித்தோம் வசனத்தை. இந்த வசனம் எங்களுக்கு நினப்பு இருக்குதா என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்குது. என் பைபிளை திறந்த உடனே இந்த வசனத்தில் தான் இன்றைக்கி பேச சொன்னார். இந்த வசனத்தின்படி பேச சொல்லும்போது அந்த பைபிளில் நான் எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்னா 2021 26ஆம் தேதி 12வது மாதம் 2021 இதே சபையிலே நான் இயேசு ஏன் வந்தார், இயேசு என்ன பேசினார் என்ற வார்த்தையை கொடுத்துருக்குறேன் இதே வசனத்தில். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதோ தெரியல, எத்தனை பேர் குறித்து வச்சுக்கிறீங்களோ தெரியல. எனக்கு பைபிளில் எழுதுனீங்கன்னா தெரியும். பைபிளில் அதனால தான் தேதி போட்டு எழுதுங்க. நோட்டில் எழுதாதீங்க. நோட்டில் எழுதுறது அப்புறம் பைபிள்லையும் என்ட்ரி பண்ணுங்க. பைபிள்லையும் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நான்லாம் என் பைபிளில் தான் என்ட்ரி பண்ணுவேன். அப்போ மறக்கவே மாட்டேன். யார் யார் வந்தாங்க, எந்தெந்த தேதியில், எந்தெந்த வருஷத்தில், எந்தெந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் யார் என்ன செய்தி கொடுத்தாங்கன்றது ஞாபகம் வந்துடும். எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஆண்டவரே 21 இதே வசனத்தில் பேசி அங்கே வார்த்தையை கொடுத்தீங்க, இன்றைக்கும் நான் போகும்போது இதே வசனத்தில் பேச சொல்லுங்க. அன்றைக்கி வேறு விதத்தில் வார்த்தையை கொடுத்தேன், இன்றைக்கி வேறு விதமாக கொடுக்க போகிறோம், போய் பேசு அப்படின்னார். ஆமே. ஆண்டவர் நினைத்தா எது வேணாலும் செய்யலாம். அன்பாலே இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா,
இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. அது போட்டிங்களா? போடலையே தலைப்பா. இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. எத்தனை பேர் விசுவாசிங்கன்னு தெரியல. ஏன் இன்றைக்கு உங்களுக்கு உண்மையிலே ஆண்டவர் இதை நிறைவேற்றுவதற்காக தான் இன்னைக்கு பேச போகிறார். இப்போ பாருங்க, அன்பானே, எந்த வேத வாக்கியம் அப்படின்னாக்கா, நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். எந்த வார்த்தை பாருங்க, 19ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு படிங்க. வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. இப்ப எல்லாருடைய கண்களும் நோக்கமா இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று என்றார். இப்போ இதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் என்ன செஞ்சுது? நிறைவேறிற்று. எங்கெங்க நிறைவேறிச்சு? நிறைவேற போகுது. ஆமே. எந்த வேத வாக்கியம் அப்படின்னாக்கா, ஏசாயா 61ல் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வேத வசனத்தை 1-2 அது அங்கதான் எழுதியிருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நீங்க வாசிங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது, சிறைப்பட்டு போனவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். போதும். இங்க ஏசாண்டவர் உங்க பிரச்சனை எல்லாம் பார்த்தார். நீ தரித்திரமா இருக்கிறத பார்த்தாரு, இருதயம் நொறுங்குண்ட நிலைமையை பார்த்தாரு, நீங்க எல்லாம் சிறைப்பட்டு போய் இருந்ததை பார்த்தாரு, நீங்க எல்லாம் குருடரா இருந்ததை பார்த்தாரு, அடுத்தது நொறுங்குண்ட இருதயத்தை பெற்றதை பார்த்தாரு. அதனால இன்றைய நாளை ஒரு அனுக்கிரக வருஷமாய் நியமித்து இந்த பாவியான எண்ணெய் பண்ருட்டிலிருந்து அனுப்பினார். ஆமே. போய் சொல்லிட்டு வா, இன்னைக்கு இதெல்லாம் நிறைவேற போகுது, நீ விடுதலையை பார்க்க போற. எத்தனை பேர் விடுதலை பார்க்க போறீங்க? ஆமே. சொல்லுங்க நல்லா. எனக்கு விடுதலையை பார்க்க தான் இந்த கைதி அனுப்பிச்சுக்கிறார் பிள்ளைது அப்படின்னு சொல்லு பக்கத்துல பார்த்து. புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் இதை படிச்சுட்டு இன்றைய நாளில் இந்த அனுக்கிரக வருஷத்தை இந்த வேத வாக்கியம் இந்த தினத்திலே நிறைவேறிட்டுன்னார். இன்னைக்கு உண்மையிலே நிறைவேற போகுது. உங்க துன்பம், துயரம், கண்ணீர், கவலை எல்லாம் மறைய போகுது. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க போறா. உன் தரித்திரம் நீங்க போகுது. ஆமேன். என்ன நீங்க போதா? தரித்திரம் நீங்க போகுது. அது நீங்கட்டுங்க. அது நீங்கன்னா போதுங்க எங்களுக்கு. இல்ல, நம்ம எல்லாமே தரித்திரத்துல இருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்துல தரித்திரம். எத்தனை பேருக்கு அது நீங்கணும்னு ஆசை இருக்கு?
ஆசைப்படுங்க, என் தரித்திரம் நீங்கணும். சொல்லுங்க. நான் சொல்றது எல்லாமே ரெண்டு விதம். என்னன்னா, ஒன்று உலக பிரகாரமான தரித்திரம், இன்னொன்று ஆவிக்குரிய தரித்திரம். சொல்லுங்க. ஒரே கல்ல ஆண்டவர் 2 மாங்காய் அடிக்கிறாரு. சொல்லுங்க. ஒரே கல்ல நான் 2 மாங்காய் அடிக்க போறேன். என்ன 2 மாங்காய் அப்படின்னாக்கா, உலக பிரகாரமான தரித்திரம் என்னை விட்டு நீங்க போகுது. சொல்லுங்க. ஆவிக்குரிய தரித்திரமும் என்னை விட்டு நீங்க போகுது. நான் ஐஸ்வர்யனாய் மாற போறேன். எத்தனை பேருக்கு ஆசை? அன்பாலே, உலக பிரகாரமான தரித்திரம் என்னன்னுங்க? பணம், பொருளாதார தரித்திரம். இதானே நம்மளை ரொம்ப வாட்டுது. அடுத்தது ஆரோக்கியத்தில் தரித்திரம். நம்முடைய உடல்நிலை, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுல தரித்திரம். ஏன், ஏதாவது ஒரு வியாதி வந்து நம்மளை என்ன செய்யுது? கொல்லுது. இல்லைன்னாக்கா நம்மளை டிப்ரெஸ்க்குள்ளே கொண்டு போகுது. இடுப்பு வலி, முழங்கால் வலி, சுகரு, பிபி, அது இது என்னென்னவோ இருக்குது. இப்போ அதில் நம்ம ஆரோக்கியத்தில் தரித்திரமாக இருக்கிறோம். அடுத்தது சமாதான சந்தோஷத்தில் தரித்திரமாக இருக்கிறோம். கிடைக்கல. குடும்பத்தில் தொல்லை, தகராறு, பிரச்சனை, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, மனைவி சரியில்லை, ஏதோ சரியில்லை, குடும்பமே சரியில்லை. அந்த நிம்மதியில், அந்த சமாதானத்தில் தரித்திரம் குறைவுபட்டு இருக்கும். தரித்திரம்னா என்ன? குறைவுபடுறது. இப்போ இந்த தரித்திரம், இது ஆவிக்குரிய நிலைமையில் என்ன தரித்திரம்? ஆவிக்குரிய நிலைமையில் சத்தியத்தில் முன்னேற முடியல, ஜெபத்தில் முன்னேற முடியல, வேத வாசிப்பில் முன்னேற முடியல, ஆண்டவரை நிரூபிக்க முடியல. இந்த மாதிரி தரித்திரத்தில் இருக்கிறோம். உண்மையா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? 2 தரித்திரம் நான் கம்பேர் பண்ணி பேசுகிறேன். உலக பிரகாரமான தரித்திரமும் நம்மக்கிட்ட இருக்குது, ஆவிக்குரிய தரித்திரமும். ஆக மொத்தம் நம்ம எதில் இருக்கிறோம்? தரித்திரத்தில் இருக்கிறோம். தரித்திரம் முடிச்சவனேன்னுவாங்கல்ல, அது இன்னைக்கு அதிலிருந்து விடுதலை தரணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். ஆமே. எத்தனை பேருக்கு அதுலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆசைப்பட்டு கேளுங்க. உண்மையிலே ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். ஆமே. இன்னைக்கு இந்த கைதியை அனுப்புனதுக்கு என்னன்னாக்கா, நான் விடுதலை செய்ய போறேன்னு சொல்லுடா அப்படின்னார். தரித்திரராய் இருக்கிற நீங்கள், தரித்திரம் நீங்க, நான் இன்றைக்கு இந்த அனுக்கிரக வருஷத்தை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னா. அனுக்கிரக வருஷம்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய கடவுளிலிருந்து ஆசீர்வாதம், அடுத்தது கிருபை, அருள் என்ற காரியம்லாம் நமக்கு கிடைக்கிற வருஷம் தான் அனுக்கிரக வருஷம், அனுக்கிரக காலம். சொல்லுங்க. அனுக்கிரக காலம்னா என்னன்னா, ஆண்டவர்லேருந்து நமக்கு கிருபையும் தயவும் ஆசீர்வாதமும் அளவில்லாமல் கிடைக்க போகுது. இன்னைக்கு அனுக்கிரக காலம். சொல்லுங்க. இன்னைக்கு அனுக்கிரக காலன்றதுனால தான் நீங்க கொஞ்சம் பேர் இங்க வந்து உட்காந்துக்கிறீங்க. நிறைய பேர் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்தவங்கெல்லாம் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஆமே. ஏன்னா இன்னைக்கு அனுக்கிரகம் உனக்கு தான் வந்திருக்குது. இன்னைக்கு ஆண்டுடைய அருள், ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட போகிறது. ஆமேன். இன்னைக்கு என்னுடைய தரித்திரம் நீங்க போகுது. ஆமேன். நீங்க அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் தரித்திரம் நீங்கணும் தான். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை படிங்களேன். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நல்லா புரிஞ்சுக்கிறது. விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்னுடைய பாவத்துக்காக என்னவானாரு? பாவமானார். சொல்லுங்க. அவர் பரிதாபமா சிலுவையில் ஒரு பாவத்தையும் செய்யாதவர் பாவியா தொங்கினார். என்னை பரிசுத்தப்படுத்த அவர் பரிசுத்தரானார். அதே போல என்னுடைய தரித்திரத்தை நீக்க அவர் தரித்திரரானாராம். ஆமே. என்னை ஐஸ்வர்யனா மாத்த அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இதை நீ நானும் விசுவாசிக்கணும். என்ன ஐஸ்வர்யனாய் மாற்ற, அதான் அந்த வசனம் சொல்லுது. படிங்க, அந்த வசனத்தை பாருங்க.
நம்முடைய திரும்பி அந்த வசனத்தை போடுப்பா. நம்முடைய கர்த்தராகிய அதெல்லாம் வேண்டாம். அந்த ஒன்ன ஐஸ்வர்யனாய் மாற்று. அது மட்டும் விட்டு. என்னது ஐஸ்வர்யனாய்? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. யார் ஐஸ்வர்யனாக்க? இதை நீ விசுவாசிக்கணுமா இல்லையா? என்ன இப்படி சொல்லு. ஐஸ்வர்யன்னா நமக்கு தெரியல இல்லையா? பணக்காரனாக்க சொல்லு. என்ன பணக்காரனாக்க அவர் ஏழை ஆயிட்டாராம். இது நல்லா புரியுது இல்லை? இது என்ன பணக்காரனாக்க சொல்லுங்க. ஆவிக்குரிய பணக்காரனாக்க, உலக பிரகாரமான பணக்காரனாக்க அவரு தரித்திர ஏழை ஆயிட்டாரு, ஏழையாக மரித்தாரு. அவருடைய மரணத்தினால நான் பணக்காரனா மாற போறேன். ஆமேன். அதுதான் ஏன் விசுவாசம். அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நீ உன் தரித்திரம் நீங்கிடும். இப்ப பாருங்க, நம்மள பிசாசானவன் தரித்திரத்திலேயே வச்சிருக்கிறான். உன்னால முன்னேறவே முடியாது. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓட்ட பையில போற மாதிரி தான் போகுது. என்னதான் நீ சம்பாதிச்சாலும் என்ன இல்லை, முன்னேறவே முடியல. தரித்திரம் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படியே சொல்லி சொல்லியே ஒன்னே எண்ணி தரித்திரமாவே வச்சிருக்கிறான். நீ என்னதான் ஜோம் பண்ணாலும் ஜானியார்னா மோசம் இருக்குது. இந்த நிலைமை உங்களுக்கா எனக்கா உங்களுக்கா எல்லாருக்குமா? ஹலோ, யாருக்கெல்லாம் இருக்குது? ஜானியார்னா மோசம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? கொஞ்சம் ஆவில வளரணுன்னுட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிப்போம். அப்புறம் 1 வாரம் படுக்கடியா போட்டுரும். தூக்கமா தூங்கணும், ஜெபிக்கவே முடியாது, வேதமே வாசிக்க முடியாது. அப்புறம் எல்லாம் அப்படியே போடும். இதுதான் தரித்திரம். இதுதான் பிசாசு செய்கிற வேலை. நல்லா புரிஞ்சுக்கும். நல்லா சம்பாதிக்கிற மாதிரி தெரியும். உடனே திடீர்னு ஒரு செலவு வரும். செலவு வந்து நம்மளை என்ன ஆக்கிடும்? கடன்காரனா மாக்கிடும். முன்னேறவே முடியல. என்ன ரீசன்னா, இந்த வசனத்தை நம்ம தியானிக்க முடியல. இந்த வசனத்தை இந்த 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுங்க. இதை வந்து இந்த வசனமா அப்படியே கன்வெர்ட் பண்ணி நீனு என்ன செய்யாத, தியானிக்காத. என்ன பணக்காரனாக்க, நீ தரித்திர ஏழை ஆயிட்டல்ல, என்ன பணக்காரனா ஆக்கு சொல்லு. கிளைம் பண்ணு. ஆண்டவரே என்ன பணக்காரன் ஆக்கணும் தான். நீ ஏழை ஆயிட்ட, என்னை எப்ப பணக்காரன் ஆக போற? சீக்கிரம் ஆக்கு. நான்லாம் இப்படிலாம் கேட்டிருக்கிறேன். என்ன ஐஸ்வர்யனாய் மாற்றுவதற்காக நீ தரித்திரமானீர், அது உண்மை என்றால் என்னை ஐஸ்வர்யனாய் மாற்று. ஆமே, புரியுதா புரியலையா? அப்ப ஆண்டவரை மடக்க கற்றுக்கொள். ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ண கத்துக்கோ. போய் ஜெபம் பண்றனாக்க என்ன ஜெபம் பண்ற? அழுது ஜெபம் பண்ணாத அப்படின்னு. நான் உன்னை ஒழுங்கு எடுக்கல, நமக்கு அதான் வருது. நாளைக்கு பணம் கட்டுறத நினைச்சா நீ என்ன செய்வ? அழுவுல அழுவாதா? தபார் தலைவரா, என்ன பணக்காரனாக தான் நீ என்ன வாணியா? வேதம் சொல்லுது இல்ல, அது உண்மைதானே? நான் நம்புறேன். என்ன பணக்காரன், பண கஷ்டமே எனக்கு இருக்கக்கூடாது சொல்லு. இந்த தரித்திரம்லாம் என்னை விட்டு நீங்கி போகணும். அப்பதான் நான் இந்த வார்த்தை உண்மைன்றத நம்புவேன் சொல்லு. அந்த மாதிரி நீ கிளைம் பண்ணனா ஓடி வந்து உனக்கு பணக்காரன் ஆக்கிடுவார். ஆமேன். பயம் வந்துடும் அவருக்கு. அன்பாலே, நீ நம்ம தரித்திரலே உட்காந்து அழுதுகிட்டே புலம்பிட்டே கிடக்கிறோம். அதனால தான் சொன்னார், இந்த அனுக்கிரக வருஷம் சொல்லு, இந்த அனுக்கிரக நாள், இந்த நாளை உனக்கு கத்து கொடுக்குறாரு. ஏப்பா நீ இப்படி ஜெபி, அழுவாத, புலம்பாத, தரித்திரத்தில் இருக்குதுன்னு கவலைப்படாத, சோர்ந்து போவாத. என்ன செய்யறோம் நம்ம? கவலைப்படுறோம். கவலையே படாத, கட்டாயம் ஆண்டவர் செய்வார் சொல்லு. கட்டாயம் என்ன பணக்காரனா மாத்துவார், என்ன ஆவிக்குரிய பணக்காரனா மாத்துவார். வாயால சொல்ல, காசா பணமா? வாயால சொல்லலாம்ல, வாயை வலிக்க போகுது. சொல்லிக்கிட்டே இரு நீ டெய்லியும். தபாரு என்ன பணக்காரனா மாத்த போறாரு சொல்லு. பக்கத்துல இருக்கிற உங்க வீட்டுக்கார்ட்ட பார்த்து, தபாரு காசு இல்லடி ஐயா,
காசு இல்லை காசு இல்லைன்னு எப்பயுமே நம்மளை பணக்காரனா மாற்ற போறாரு ஆண்டவர். சொல்லு, இதை மாதிரி அறிக்கையிடு. என் ஒய்ஃப் இப்படி சொன்னான்னா நான் இப்படி தான் சொல்லுவேன், ஏய் காசு இல்லைன்னு புலம்பாத. ஆண்டவர் தருவாரு, ஆண்டவர் நம்மளை பணக்காரனா வச்சுக்கிறாருன்னு சொல்லு. ஆமாங்க, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல என்ன ஆகும்? உன்னை வந்து அடையும், நீ பணக்காரனா மாறுவ. ஆமேன். இதுதான் ரகசியம். சொல்லவே மாட்டேன், நீ புலம்பிக்கிட்டே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிற. அதெல்லாம் விட்டுடு, நீ இப்படி சொல்ல ஆரம்பி, பாரு நீ பணக்காரனா அறியா இல்லைன்னு. அடுத்தது பாருங்க, இருதயம் நொறுங்குண்ட உங்களை குணப்படுறதுக்காக ஆண்டவர் இன்னைய நாளில் வந்தாருன்றார். இருதயம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட நறுங்குண்ட. எதனால நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் கிடைக்கும்? உன் எதிர்காலத்தை நினைச்சா, தம்பி பாடும்போதே சொன்னான், பயம். எதை வச்சு பயம்? எல்லாத்தையும் வச்சு பயம். நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே என்ன செய்யறது, நாளைக்கு சோறாக்கணுமே என்ன செய்யறது, நாளைக்கு அந்த குழுவில் பொம்பளை குழு பேர் என்ன, எதாவது உஜி வேணு பஜ்ஜி வேணும் என்னன்னோ இருக்குது இல்லையா, அந்த விடியல் வந்துடுவானே அவனுக்கு 1000 ரூபா கட்டணுமே, பயம். இப்படி உன் பயத்தை எல்லாம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் எதனால வருதுன்னா, உன் எதிர்காலத்தை பார்த்து பயந்து பயந்து அப்படியே இருதயம் நொறுங்கி போயிருக்குது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஏசியா சங்கீதம் 51:17 படிங்களேன். சங்கீதம் 51:17 என்ன சொல்றதுன்னு பாருங்களேன். தேவனுக்கேற்றும் பலிகள், தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். புறக்கணியீர். நீ பாவத்துக்காக நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட போய் அழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நீ அறிக்கையிட்டு பாரு. அழகா நீதிமொழிகள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், 28:13 மனப்பாடமா சொல்லுங்க. அதுல நம்ம சபையில் எல்லாரும் என்னது அடங்க நீதிமொழிகள் 28:13 நீங்களாம் மனப்பாடமா அடிப்பீங்கன்னு பார்த்தேன். தன் பாவங்களை மறைக்கிறவன், அப்புறம் ஆமா, இது மனப்பாடமா வச்சிருக்கிறோம். செவுத்தெல்லாம் எழுதி போட்டிருப்போம், எல்லாமே செய்வோம், ஆனா அறிக்கையிட மாட்டோம். ஆண்டவருடைய இரக்கம் பெறணும்னா நீ என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். எப்படி அறிக்கையிடணும்? சங்கீதக்காரனாகிய தாவீது நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு அறிக்கையிட்டான். அதனால்தான் அவனுடைய நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். ஆமென். பாருங்க அன்பாலே, உன் இருதயம் பாவத்துக்காக நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமாய் மாறிச்சுன்னா மற்ற எதை குறித்தும் உன் இருதயம் நொறுங்குறார். பயப்படாது, கவலைப்படாது, உன் இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அன்பாலே, பாவத்தை குறித்து உன் இருதயம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, அதை குறித்து கவலைப்படாம இருந்ததுன்னா, மற்ற எல்லா காரியத்தையும் குறித்து உன் இருதயம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமா இருக்கும். எதை பார்த்தாலும் பயப்படும். அப்ப நீ நான் என்ன செய்யணும்னா, உன்னுடைய நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் அகற்றி போடணும்னா, நீ பாவத்துக்காக நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட ஜெபித்து உன் பாவத்தை அறிக்கையிட்டு. அப்படி அறிக்கையிட்டனா எதை குறித்து நீ கவலைப்பட மாட்ட, எதை குறித்தும் உன் இருதயம் கலங்காது, எதை குறித்தும் உன் இருதயம் பயப்படாது, எதை குறித்தும் உன் இருதயம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமா மாறாது. அதிலிருந்து விடுதலை அளிக்கணும்னா உன் இருதயத்தில் இருக்கிற பாவத்தை மறைக்காம ஆண்டவர்கிட்ட அழுது ஒப்பு கொடுத்து நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டுனா உன் வாழ்க்கையில உன் இருதயத்தை ஆண்டவர் ஸ்ட்ராங் படுத்துவார். ஆமென். நீ பாவத்துக்கு பயப்படாம, பாவத்துக்கு அஞ்சாம, பாவத்தை குறித்து ஒரு உணர்வே இல்லாம இருந்தனா உன் வாழ்க்கையில உன் இருதயம் எல்லா காரியத்தையும் குறித்து நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமா இருக்கும். இதுதான் ரகசியம். உனக்கு அந்த விடுதலை வேணும்னா நீ பாவத்துக்காக நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட மறைவிடத்தில் அழுதுனா உன் இருதயத்தை அவர் ஸ்ட்ராங் படுத்துவார். மகனே மகளே, எதை குறித்தும் கவலைப்படாது, உன் நொறுங்குண்ட இருதயத்தை நான் விடுதலை ஆக்கிட்டேன். ஆமென்.
புரியுதா புரியலையா எத்தனை பேருக்கு? ஓகே, அடுத்தது போவோம். மூணாவது, சிறைப்பட்டவங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். எதுல நம்ம சிறைப்பட்டு கிடக்கிறோம்? பிசாசுனால. முக்கியமா பிசாசுனுடைய கிரியையினால சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி பார்வோன்ட்ட சிறைப்பட்டு கிடந்தாங்க, எகிப்தில் சிறைப்பட்டு கிடந்தாங்க. பாவத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் மற்ற காரியத்திலையும் சிறைப்பட்டு போன ஒன்றை ஆண்டவர் விடுதலையாக்கிறார். சிறைப்பட்ட ஒன்றை விடுதலையாக்க விரும்புகிறார். அன்பாலே, இன்னைக்கு ஒரு வசனத்தை படிங்களேன். யோபுனுடைய புத்தகம் 42:10 படிங்க. யோபுனுடைய புத்தகம் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்த. உன் சிறையிருப்பு மாறணும்னா எத்தனை பேர் சிறையிருப்பு மாறணும்? என் சிறையிருப்பு மாறணும்னா உன்னை நினைச்சே ஜெபிக்காத, உன் சிறையிருப்பு நினைச்சே ஜெபிக்காத. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றணும்னா நீ அடுத்தவங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, உன் நண்பர்களுக்காக, ஏத்து வீட்டுக்காரங்களுக்காக, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நீ ஜெபிச்சன்னா உன் சிறையிருப்பை ஆண்டவர் மாத்துறார். ஆமே. அது எந்த சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, நீ அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நீ அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க உன் சிறையிருப்பு ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஆமே. ஒரு நாள் என்னுடைய குழந்தைக்கு ஜுரம் வந்து போச்சு. சொல்லன்னா ஜுரம். நான் அழுது ஜெபம் பண்ணேன். இருக்க ஜுரம் ஏறுது வந்து இறங்கலை. ஏன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுறது நீ கேட்க மாட்டியா? என் புள்ள ஜுரமாக இருக்குது, நான் அழுது ஜெபம் பண்ணுறேன், நீ இன்னும் அதிகமாக ஜுரத்தை அதிகப்படுத்துறிய, இது என்ன உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு இப்படியே கேட்டேன் நான். அப்போ தான் சொன்னார், உன் பிள்ளை சிறையிருப்பு மாறணுன்னா நீ அடுத்த வீட்டு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைய நான் சுகமாக்குறேன். உங்கள்கிட்ட காலையில் வந்தாங்கள்ல ஒருத்தவங்க, சொன்னாங்கள்ல என் பிள்ளைக்கு ஜுரம் அடிக்குது, இந்த ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியாது, கடலூருக்கு கொண்டு போன்னு சொன்னாங்கள்ல, அதுக்காக நீ ஜெபம் பண்ணியா? இல்லை, அதுக்கு ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைக்கு நான் ஜுரத்தை நல்லாக்குறேன்னார். அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு ஜுரத்தை வந்து நான் கவலையப்படலை, கண்ணீர் வடிக்கலை, நான் ஜெபிக்கவே இல்லை. அந்த குழந்தைய சரி பண்ண ஆண்டவரே, அந்த குழந்தைக்கு ஜுரத்துலேருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, அந்த குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகி வரணும் ஆண்டவரே, நான் முழங்காலில் நின்று அந்த குழந்தைக்காக கண்ணீரோடு நான் ஜெபிக்க இங்கே ஜுரம் தானாகவே சரியாயிடுச்சு. எங்க என் பிள்ளைக்கு சரியாச்சு. அப்போ உன் பிரச்சனை தீரணும்னா அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் சொல்றாரு. ஆமே. உனக்கு சிறையிருப்பு திரும்பணும்னா உனக்கு சிறைப்பட்டு போன உன்னுடைய வாழ்க்கை விடுதலை ஆக்கப்படணும்னா அநேகர் சிறைப்பட்டு போனவர்களுக்காக ஜெபிக்க சொல்றாரு. ஆமே. இதுதான் ரகசியம். இப்போ எனக்கு சிறையிருப்பு திரும்பலையே, ஐயோ நான் இப்படி சிறைப்பட்டு கிடக்கிறேனே, இப்படி அடிமையா இருக்கிறேன்னு நீ உன் அடிமைக்காக, உன் அடிமைத்தனத்துக்காக நீ கதறாத. அடுத்தவன் அடிமைத்தனத்துக்காக நீனு அவனுடைய விடுதலைக்காக ஜெபிக்க உன் அடிமைத்தனம் விடுதலையை பெற்றுக் கொள்வாய். ஆமென். இப்போ புரியுதா புரியலையா? ஓகே, அடுத்தது 4வது பாயிண்ட். குருடராய் இருக்கிற நீங்கள் பார்வை அடைவீர்கள்ன்றார். என்னங்க எங்களை பார்த்து குருடன்றீங்க, நாங்களாம் கண்ணு நல்லா வெண்டைய மாட்டோம் தெரியுத அப்படின்னு சொல்லுவீங்க. ஆவிக்குரிய குருடராக இருக்கிறோம். நம்ம என்னவா இருக்கிறோம்? சரீரத்தில் நல்லா தான் இருக்கிற, ஆனால் உன் ஆவிக்குரிய கண் என்ன ஆயிடுச்சு? குருடாயிடுச்சு. இப்போ அதை திறக்கிறார். ஆவிக்குரிய கண்ணு திறந்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆமே. நல்லா சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. என்னோ கடமை கேட்கணும், கொடுக்கணும், கையை கொடுக்குறோம். ஏலே வானா மனப்பூர்வமா சொல்லு. தபா உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும்னா அன்பாலே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய கண்ணு குருடா இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். ஆமாப்பாவா? சரி பாருங்க, என்னோட கூட படிங்க. அப்போஸ்தலர் 26:18.
அப்போஸ்தலர் 26 அவர்கள் ஆ. என்னை பற்றும் விசுவாசத்தினாலே ம். பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இன்னைக்கு உன் ஆவிக்குரிய கண்ணை திறக்கிறதுக்கு தான் இந்த பண்ருட்டிலிருந்து இந்த பாவியை அனுப்பிச்சிருக்கிறார். ஆமென். அப்ப உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும் அப்படின்றது ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய கண்ணு இருக்குது அப்படின்னு நம்புறீங்க? எல்லாருக்கும் 2 விதமான கண் இருக்கு, தெரியுமா? 2 கண் இல்ல, 2 விதமான கண்ணு. சொல்லு. ஒன்று சரீர பிரகாரமான கண்கள், இன்னொன்று ஆவிக்குரிய கண்கள். என்ன இந்த ஆவிக்குரிய கண் எப்போ தெரியுமா நமக்கெல்லாம் அவுட் ஆச்சு? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால அவுட் ஆச்சு. நீ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலையேன், 7வது வசனப்படி. ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது? அந்த பழத்தை சாப்பிட்டத பிறகு அவங்க கண் என்ன செய்யப்பட்டுதான்? திறக்கப்பட்டது. அப்ப அது வரைக்கும் கூட இருந்தாங்களா? நல்லா தானே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னங்க இது அப்படின்னாக்கா, தங்கள் நிர்வாணி என்று அறிந்து அத்தியலையை தங்களுக்கு அறையிலே உண்டு பண்ணினார்கள். அது வரைக்கும் நிர்வாணின்னு தெரியலையா? அப்ப நன்மை தீமை அறிகிற அந்த கனியை புசித்த பிறகு ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அது என்ன கண்கள்? ஏற்கனவே என்ன கண்கள் இருந்தாங்க? ஆண்டவர் படைக்கும் பொழுது, ஆதாமி ஏவாளையும் படைக்கும் போது மாமிச கண்ணு திறக்கல, ஆவிக்குரிய கண்ணுல தான் வச்சு திறந்தாரு. அவங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, வரிசையாங்க. தங்கள் நிர்வாணி என்று அந்த நிர்வாணத்தை அறியவில்லை. ஆவிக்குரிய கண்கள்ல நிர்வாணம் தெரியாது, மாமிச கண்கள் தான் நிர்வாணம் தெரியும். அன்பாலே, அந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசித்த பிறகு, பாவம் உள்ளார என்ட்ரான பிறகு இவங்க ஆவிக்குரிய கண்ணு அவுட் ஆயிடுச்சு, மாமிசத்துக்குரிய கண்ணு திறந்துடுச்சு. மாமிசத்துக்குரிய கண்ணு திறந்தோடனே தங்கள் நிர்வாணி என்று அறிந்து ஓடி ஒளிந்தார்கள். அன்னைக்கு திறந்த மாமிசத்த கண்ணு இன்னைக்கும் திறந்துகிட்டே இருக்குது. ஆமே. அன்னைக்கு 3 ஆவிக்குரிய கண்கள், குருடான ஆவிக்குரிய கண்கள், இன்னமும் ஆவிக்குரிய கண்கள் குருடாயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவர் திறக்கணும்னு நினைக்கிறார். ஆமே. நீ ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா நீ என்ன செய்வ? மாமிசத்துக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டேன், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவ. ஓகே, என் புருஷன் பேசல, சொல்லு. அவர்கிட்ட சொல்லு. அவர் என்ன பார்க்க சொல்லு. என் மனைவி பேசல. உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கணும். திறந்துச்சுன்னா உன் மனைவி பேர் என்ன? சுகுணாவை பார்க்க மாட்டேன், சுகுணாக்குள்ள ஒளிந்திருக்கிற சாத்தான பார்ப்ப. உன் புருஷன் பேர் என்ன? கருணாநிதி, கலாநிதி. உன் ஆவிக்குரிய கண்ணு திறந்துச்சுன்னா கலாநிதியை பார்க்க மாட்டேன், கலாநிதிக்குள்ள இருக்கிற மேப்படியான பார்ப்ப. ஓ, இவன் பேசி இப்ப என்ன மனமடி வாக்குறானா? டேய் வாடா வாடா மச்சான் வா அப்படின்னு சொல்லிட்டு, நன்றி ஆண்டவரே, என் வீட்டுக்காரர் நல்லவர் வல்லவர், அவருக்குள்ள இப்போ யான் வந்துட்டான், பிசாசானம் இப்போ என்னை பேச வைக்கிறான், நான் கோவப்படணும், நான் மனமடிவாகணும், நான் அழணும்னு பேச வைக்கிறான். என் வீட்டுக்காரனை மன்னிங்க, ஆசீர்வதிங்க, மேப்படியான விலைக்கு போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு நீ ஜெபம் பண்ணிட்டுனா, ஆவிக்குரிய பிரகாரமாக ஜெபம் பண்ணிட்டுனா, உன் புருஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு என்ன செய்கிறோம்? நவுந்துரும். கோவமே படமாட்ட, புருஷா அடுத்த நிமிஷம் வாடா இந்தாடா அப்படின்வேன். இல்லைன்னா நீ அப்படி பேசிட்டா, போ எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், நீ எங்கேயா பட்டினி கிடந்து சாவு அப்படின்ட்டு நீ கோச்சிக்கிட்டு ஒரு மூலையில் போவேன். இப்போ இன்னமும் ஆவிக்குரிய கண்ணு திறக்கலைன்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? இப்போ எல்லாருடைய ஆவிக்குரிய கண்ணு திறந்த உடனே நீங்கள் யாரை தான் பார்க்கணும்? மேப்படியான தான் பார்க்கணும்.
மேப்படியான பார்க்க நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சண்டையே வராதியா. ஆமே, எத்தனை பேர் புரியுது? ஆமா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், நடந்த சம்பவம். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, தம்பி நான் இப்போ 3ஆம் நாள் சாவ போறேன், என்னை அடிச்சிருவாங்க, சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, நான் சாவ போறேன்னு உடனே அவ என்ன செஞ்சான் தெரியுமா? பேதுரு, இவர் தான் ஆண்டவர், நான் தான் பேதுரு. சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஹலோ, ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேதுரு பார்த்த இப்ப இவர் சொல்றாரு, என்ன அப்பால போ சாத்தானேன்னு சொல்றான்னு வச்சுக்கேன். சொல்லு, அப்பால போ சாத்தானே. யார பார்த்து சாத்தாங்க? நீ சாத்தா, உங்க அப்பா சாத்தா, உங்க ஆத்தா சாத்தா அப்படின்னா எப்படி இருக்கும்? இததான் நீ நானும் செஞ்சிட்டு இருக்கிறோம். புரியுதா புரியலையா? அப்பாலே போ சாத்தானேன்னு பேதுருவியா சொன்னாரு? பேதுருக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து சொன்னாரு. ஆண்டவர் எப்பயுமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறவர். ஆமே, அவருடைய பிள்ளைகளாகிய நாம இன்னும் மாமிச கண்ணோட்டத்திலே பார்த்து 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 வீணா போயிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய கண்ணு திறக்கணும். அதுதான் சொல்றாரு, குருடர்கள் ஆகிய நீங்கள் பார்வை அடைவீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய கண்ணு திறந்தது? சொல்லு, பக்கத்தில் பார்த்து சொல்லு. இனி நான் எப்பயுமே என் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் எல்லாரையும் பார்ப்பேன். பார்த்தனா உனக்குள்ள சமாதான சந்தோஷம் குடிகொண்டிருக்கும், நிலை பெற்றிருக்கும், நீ ஐஸ்வர்யவனாய் மாறுவாய். இல்லை என்றால் ஆவிக்குரிய தரித்திரத்திலே உட்கார்ந்துட்டு இருப்பாய். ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஐஸ்வர்யவனாய் இருப்பாய். உலக பிரகாரமான வாழ்க்கையில் நீ ஐஸ்வர்யனாய் இருப்பாய். நீ பணக்காரனா மாறுறது பிரயோஜனம் இல்லை. பணக்காரனா மாறுறதுக்கு உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட வேண்டும். சொல்லு, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை பார்க்கணும், உன்னை சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கணும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் எல்லாரையும் பார்க்கணும். உன் பிள்ளைய பார்க்கணும். உன் பிள்ளை ஏதாவது ஒரு சிலுமிஷம் பண்ணுதுன்னு வச்சுக்கோ, இந்த வருது வேற உடுப்பு, இது எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுது அப்படின்னாத. அப்படின்னா நீ இன்னும் ஆவிக்குரிய குருடனா இருக்கிறன்னு அர்த்தம். என் தங்கம் நல்ல தங்கம், என் பிள்ளை நல்ல பிள்ளை, மேப்படியா என் பிள்ளைய வீணாக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, என் பிள்ளைய நீ விடுதலையாக்கி கொடுங்க மேப்படியாட்டு இருந்து நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். யாரை குறித்தாலும், உன் கணவன் சரியில்லையா, உன் மனைவி சரியில்லையா, உன் பிள்ளைகள் சரியில்லையா, நீ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்து நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா நீ பணக்காரனா மாறிடுவ. ஆமே, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரியுதா புரியுதா புரியுது? அல்லேலூயா. அன்பாவல்லே, இன்னைக்கு நம்ம எந்த கண்ணில் குருடா இருக்கிறோம்? மாமிச கண்ணில் குருடா இருக்கிறோமா, ஆவிக்குரிய கண்ணில் குருடா இருக்கிறோமா? ஆவிக்குரிய கண்ணு இப்போ திறந்துச்சா இல்லையா? எல்லாருக்கும் நீங்கள் எதை தான் பார்ப்பீங்க? இப்போ அதேலே பாருங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமே. அடுத்தபடியாக பார்க்கிறோம், அடுத்தது நொறுங்குண்ட இருதயம் தான். அதுக்கு சங்கீதம் 147:3 படிங்க. நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்க ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அன்பாலே, இன்னைக்கு நமக்கு காயத்தை கட்டுகிற ஒரு தேவன் உண்டு. ஆமேன். யார் உனக்கு ஆறுதல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் உனக்கு ஆறுதல் கொடுக்கிறார். ஆமேன். அதனால தான் இன்னைக்கு இந்த பாட்டை பாடணும். நம்பிக்கையும் நீர்தான் ஐயா, நங்குரமும் நீர்தான் ஐயா. அவர் தான் நம்பிக்கை. உனக்கு எந்த விஷயம் உன்னுடைய ஆவியை நொறுங்குற செய்கிறதோ, உன் இருதயத்தை நொறுங்குற செய்கிறதோ, ஆண்டவரிடத்தில் போய் ஆறுதல் அடை. அன்பாலே, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் உண்மையிலே இந்த பாட்டை நான் பாடும்போது எனக்கு ஆறுதல் கிடைச்சிது. என் தரித்திரத்தை நினைச்சு, என் வறுமையை நினைச்சு நீ நறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறியா? மகனே மகளே, கலங்காது. ஒரு நாள் இந்த நிலைமை மாறும். சொல்லு.
ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. துதிக்க துதிக்க உன் வாழ்க்கையில் நீ பணக்காரனா மாறுவ. உன் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் மாறும். ஆமென். நீ ஆண்டவர் ஆறுதல் படுத்த உன்னை ரெடியா இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை ஆற்றி தேற்றி உன் ஆவிக்குரிய கண்ணை திறந்து உன்னை ஐஸ்வர்யனாய் மாற்றுவதற்காக தான் இன்றைக்கு இந்த அனுக்கிரக வருஷத்தை, இந்த அனுக்கிரக நாளை ஆண்டவர் இந்த மனுஷனை இல்லை இந்த பாவியாய் இல்லது கழுதியை அனுப்புறார். உன் கண்ணு இப்ப திறந்துதா இல்லையா? உன் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்துக்கு எனக்கு ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார் நம்புறியா இல்லையா? அப்ப சங்கீதக்காரனுடைய இருதயம் எவ்வளோ வாழ்க்கையில நொறுங்குண்டது. தாவீது அவங்க பையன் ஓட ஓட விரட்டினான். அநேக எதிரிகள் மாமனார் விரட்டினாரு. அவருடைய இருதயம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமா மாறிச்சு. ஆனா ஆறுதல் படுத்த தேவனை எப்போதும் அவர் பக்கத்திலே வச்சிருந்தார். ஆமென். அவர் என்ன சொல்றாரு? என் வலது பரிசத்துல நீங்க எப்பயும் இருக்கிறீங்க ஆண்டவரே. உன்னை நான் அடைக்கலமா கொண்டிருக்கிறேன், உன்னை நான் கேடகமா கொண்டிருக்கிறேன், உன்னை நானே தாபரமாய் கொண்டிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் திகைய மாட்டேன்னு சொல்லி அவர் துதித்து துதித்து பாட 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 ஆண்டவர் அவரை ஆறுதல் படுத்தினாரா இல்லையா? இன்னைக்கு நீ ஆண்டவரிடத்திலே சமூகத்துல வந்து நீ துதித்து பாட பாட உன்னுடைய நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். ஆமென். இன்னைக்கு அதுதான் இந்த அனுக்கிரக வருஷத்தை, இந்த அனுக்கிரக நாளை நியமித்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உட்கார வச்சு இந்த ஒரே வசனத்துல உனக்கு இந்த 6 காரியத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். ஆமென். இப்போ உன் தரித்திரம் நீங்கிடுச்சுன்னு நீ நம்புறியா இல்லையா? உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டது நம்புறியா இல்லையா? என்ன ஆண்டவர் விடுதலை செய்வார். நான் அடுத்தவங்களுக்காக நான் ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நம்புறியா இல்லையா? என் பாவத்தை அறிக்கையிட நான் ஆறுதல் பெறுவேன், நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் தேற்றுவார்னு நம்புறியா இல்லையா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. ஜெபம் செய்வோம். யாராவது ஒருத்தர் சத்தமா ஜெபிங்க. ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறுமைப்பட்டவருடைய சிறையிருப்பை மாற்றவும், இந்த அனுக்கிரக நேரத்தை வருஷத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல நம்ம விடுதலை அடைய போறோம் என்கிற விசுவாசத்தோட என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக அவர் தரித்திரரானார். என்னை செழிப்புள்ளவராக மாற்றுவதற்கு அவர் ஏழ்மையின் கோலத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார். வாயை திறந்து எல்லாரும் ஜெபிங்க. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு திட்டமும் தெளிவுமாய் பேசி இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நம் ஆவிக்குரிய மக்கள். நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அதை அழகாக இன்னைக்கு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்குள்ள சமாதானம், விடுதலை. ஜெபிக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த அனுக்கிரக நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. நல்ல கால சூழ்நிலை கொடுத்தீர், நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஏற்றபடி தந்தீர், நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளை முழுவதுமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற அந்த செமினார்லையும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அழகான முறையில் எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவியை கொண்டு, நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் கண்களை நீர் திறந்தது போல ஆண்டவரே இந்த நாள்லையும் நீர் உம்முடைய பிரசனத்தினால இந்த இடத்தை நிரப்பி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தினுடைய கண்களை நீர் திறக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஜீவியங்கள் இன்றைக்கு நீர் மாற்ற போகிறீர், அதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசனத்தினால இந்த இடத்தை நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனத்தையும் நாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி.
நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய நாளாக இருக்கிறதுனால நம்ம கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்த போகிறோம். அதனால் நம்ம எழும்பி நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். ஸ்திரீகள் பக்கத்தில் ஒரு காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கு, சகோதரர் பக்கத்தில் ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கு, அதனை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த பாடல் பாடும் பொழுது நீங்கள் எழுந்து நின்று ஒவ்வொருத்தராக சென்று நீங்கள் கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்த எழுந்து நின்று பாடுவோம். எழுமி நின்று பாடுவோம். எல்லாரும் எழுமி நிற்போம். மிக நெருக்கத்தில் உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கினே உள்ளம் உடைந்ததால் சிந்தும் கண்ணீரை கண்டேனா. உந்தன் தனிமையில் மிக நெருக்கத்தில் உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கினே
ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கருத்தரங்கு, இந்த ஆண்டவரே செமினார் நாங்கள் அட்டன் பண்ணுவதற்கு முன்பாக எங்களோடு பேசினீரே ஆண்டவரே. எங்கள் தரித்திரத்தை நீக்குவதற்காக நீர் ஆண்டவரே தரித்திரரானீர். எங்களை ஐஸ்வர்யனாய் மாற்றுவதற்காக நீர் தரித்திரரானீர் என்று நாங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே கடனெல்லாம் நீங்கி கடன் கொடுக்கறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு ஆண்டவரே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று அநேகருக்கு சாட்சியாக இருந்து அநேகரை உன் பக்கமாய் கொண்டு வரக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு தாங்க. ஆசீர்வதிங்க இந்த சபையையும், சபை ஊழியக்காரும் அவர் குடும்பத்தாரையும், இன்னும் இந்த சபையில் அங்கத்தினராக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் இப்படியாக ஆசீர்வதித்து இன்றைய நாளிலிருந்து இந்த அனுக்கிரக ஆண்டவரே நாளை ஏற்படுத்தி இவளுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காய் நன்றி. நிறைய தொடர்ந்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலையை தந்து நிறைய ஆண்டவரே, நானே உன் தேவன், உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஐக்கியமும் எப்பொழுதும் சதாக்கால் நம்மோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.